எருவி கிராமத்திலே உள்ள எருவி கண்ணகி வித்தியாலயம், பற்றுப்புமா வித்தியாலயம், கோடுமேடு மகா வித்தியாலயம், கோடுமேடு வித்தியாலயம் போன்ற வித்தியாலயங்களிலே சித்தி அடைகின்ற சகல மாணவர்களையும் எடுத்து நாங்கள் கௌரவிப்போம் என்று நாங்கள் வாக்குறுதி அளித்திருந்தோம். அந்த வாக்குறுதியின்படி எங்களது பெத்தாங்குடியின் சார்பில் பெத்தாங்குடிக்காக நடைபெற்ற கூட்டத்திலே நான் இந்த விடயத்தை எடுத்து கூறிய போது எனது அன்புக்குரிய பெத்தாங்குடி மக்கள் நிச்சயமாக நாங்கள் மட்டும் கௌரவிக்கப்படக்கூடாது, சகலரும் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று எனக்கு ஒத்துழைக்கும் ஒரு மன உத்வேகத்தை தந்தார். அந்த ரீதியிலே நாங்கள் உங்களை சகல சிறந்த சித்திகளை பெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் கல்விப்பகுத்தராய சாதாரண தர பரீட்சையிலே சிறந்த பெறுவர்களை பெற்றவர்கள், பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி கிடைக்கவிருக்கின்றவர்கள் அனைவரையும் நாங்கள் கௌரவிப்பதை காத்திருக்கின்றோம். அடுத்தபடியாக சமய ரீதியிலே ஒரு ஆலயத்திலே தலைவர், செயலாளர், பொருளாளர், வண்டக்கர், ஆலய பரிபாலன சபை உறுப்பினர்களாக இருப்பது கடும் கஷ்டமான ஒரு விஷயம். நான் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு எனது பெத்தாங்குடியின் சார்பிலே தலைவராக, பெத்தாங்குடி மக்களின் தலைவராக அடுத்தபடியாக இந்த உத்திரவாதத்திலே முன்பு இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த ஆலயத்தில் சில மக்களுக்கு நிர்வாகம் செய்து உத்திரவாதத்திலே ஏற்கனவே சாப்பாடுகள், முழுப்பிலே இரவு முத்திரைகள் இவர்களை அனுமதித்து இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தை திருச்சடங்களை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்களை நாங்கள் கௌரவித்திருக்கின்றோம். அடுத்தபடியாக செயலாளர் என்ற பதவியும் அதே போன்று தலைவருக்கும் செயலாளர் பதித்திருக்க வேண்டும், கூட்டத்தை சரியாக வேண்டும், நிர்வாகத்தை நல்ல முறையில் நடத்த வேண்டும். அந்த வகையிலே அவர் 88ஆம் ஆண்டு தன்னுடைய தம்பி அண்ணன் அமர்த்துவதற்கு நின்று அவர் 88ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் ஆலயத்தின் அவருடைய சிறப்பு சேவை என்ற முறையில் அதை நாங்கள் பாராட்டியிருக்கின்றோம். அடுத்ததாக மணியகாரம் அமர்த்துவதற்கு மதிப்புக்குரிய கோவாலமாக சிறந்த ஒரு மனிதனாக விளங்கியவர். அவர் நாடாளுமன்ற முன்பு அவருடைய இடத்திலே அவருடைய குடியின் சார்பிலே நாம் செய்யப்படுகிறார்கள் மனிதனாக. அந்த மனிதனுடைய பொறுப்பு ஒரு காலத்தோடு சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களை சொல்லும். அந்த பொறுப்பு கூட்டத்தின் சரி, எதிரும் சரி, அந்த கணக்கு சரியான முறைக்கு அவர் காட்டுவதற்கு பொறுப்பாக இருக்கிறது. கேள்விகளை கேட்கப்படும், அந்த கேள்விகளுக்கு பணி கொடுப்பதற்கு பொறுப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே அவர் தன்னுடைய கணக்கு சரியான முறையில் ஆலயங்களின் சிறப்புகள், கல்வெட்டுக்களின் பெருமைகள், இன்னும் ஏதேதோ நிறைய சிறப்புகள் மூலம் ஒரு கிராமத்தின் தன்மை வெளி உலகுக்கு எடுத்து காட்டப்படும். இருந்தாலும் கல்வியின் மூலம் ஏற்படுத்தப்படுகின்ற மனித முன்னேற்றமும் அபிவிருத்தியுமே எமது கிராமத்தை உண்மையான வளர்ச்சி பாதையில், உண்மையான சமூக முன்னேற்றத்தில் சிந்திக்கும் ஆற்றலுடைய சமூக மக்களாக உருவாக்கும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த விதத்தில் அந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு உதவி புரிந்த பெரியோர்களுக்கு இங்கு கௌரவப்படுத்திய நிகழ்வு மிகவும் அருமையாக காணப்பட்டது. அத்துடன் கல்வியில் சிறப்பு செய்த மாணவர்களுக்கான பரிசளிப்பு அவர்களை இந்த சமூகத்தில் தங்களை முதன்மையானவர்களாக மாற்றுகின்ற தன்னம்பிக்கையை கூட்டுகின்றதாகவும், அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த விருதுகளுக்கு மீண்டும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு பங்களிப்பு செய்ய வேண்டிய கடன்காரர்களாகவும் மாற்றிவிட்டிருக்கின்றது இந்த சமூகம். இந்த நிகழ்வானது உண்மையில் என்னை பொறுத்தவரையில் மிகவும் சந்தோஷமான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கின்றது. இந்த கல்வி சிறப்பு எருவில் கிராமத்தில் மிளிர வேண்டும். யாரெல்லாம் சக்தியுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இன்னொருவனின் துன்பத்திலும் ஏழ்மையிலும் கை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் அந்த சமூகத்தில் இருக்கும் வலிமை குறைந்தவர்களை உயர்த்திவிட வேண்டும். அந்த விதத்தில் இந்த பெத்தான்குடி மக்களின் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக அமைந்தது. என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்த
என்னோடு தோள் நின்று உழைக்கின்ற எமது வைத்தியசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளர் பெருமநாயம் ஐயாவுக்கு முதன்மையான நன்றிகளை தெரிவிப்பதுடன் ஏனைய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன்.